எங்கள் கால்கள் கடினமாக உழைக்கின்றன. வேலைக்கு செல்வது, நாயை நடைப்பயிற்சி செய்ய செல்வது, ஷாப்பிங் செல்வது மற்றும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது. அடர் இருக்கும். ஆனால் இப்போது உங்கள் கால்களை பராமரிப்பது எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க உதவும். உங்கள் கால்களை தினமும் ஷவர், பாண்டம் அல்லது ஏதேனும் பாத்திரத்தில் கழுவவும். உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் கால்களின் இடையில் நன்றாக கழுவி, உங்கள் கால்களின் இடையில் நன்றாக உலர்த்துகிறீர்கள். இதனால் அவை ஈரமாக இருக்காது மற்றும் ஆத்லீட் கால்கள் போன்ற தொற்றுகளை ஊக்குவிக்காது. உங்கள் கால்களில் மடிபார் புட் கிரீம் முறையாக பயன்படுத்தவும். உங்கள் கால்களின் இடையில் மாடி பார்ஃபுட் கிரீம் போடாமல் இருக்க முயற்சிக்கவும், ஏனெனில் இது பகுதி மிகவும் ஈரமாக ஆகக்கூடும். உங்கள் தோல் மிகவும் உலர்ந்ததாக இருந்தால் நீங்கள் தினமும் இதை செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் கால்களுக்கு குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட பார் புட் கிரீமை பயன்படுத்துவது மிக சிறந்தது, ஏனெனில் இது பொதுவாக அதிகம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புட் கிரீமில் யூரியா என்ற மூலப்பொருள் உள்ளது. இது ஒன்று நல்ல வகை கிரீம், குறிப்பாக குதிகால் சுற்றியுள்ள கடினமான தோலுக்கு. எமரி போட்டு அல்லது கால்பாதை கோப்பால் மெதுவாக கோப்பிடவும். உங்கள் கால்கள் உலர்ந்திருக்கும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் மீண்டும் மீண்டும் செய்யவும். பெரிய உலோக கோப்பை பயன்படுத்த வேண்டாம், ஏனெனில் இது மிகவும் கடினமாக இருக்கலாம். இந்த இடங்களில் வழக்கமாக கால்பாதை கிரீம் பயன்படுத்தும். याद रगे कुदू कोप्पने पैरों की देखभाल के सभी उपकरणों को उनके साथ रखना उपयोगी लगता है, जैसे कि उनके आसान बुट केयर किट, जिसे वे सिर्फ अपने लिए रख सकते हैं। अपने पैरों को अच्छी स्थिति में रखने के लिए सही जूते पहनना बहुत जरूरी है. உங்கள் காலணியின் முன்பகுதி மிகவும் குறுகியதாக இருக்கக்கூடாது, மேலும் அதில் ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக பக்கல், பட்டா அல்லது லேஸ். அதனால் நடக்கும் பொது சேர்க்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், மிகப்பெரிய காலணிகள் தினமு பிரச்சனைகளை உருவாக்க முடியும். அதாவது சிறிகளும் குஷல் அடிப்பது கூட. காலணிகளை அணிய முயற்சி செய்யவும் மற்றும் உங்களின் தோலை உரசக்கூடிய உள்ளே உள்ள எந்த தையலையும் கவனமாக இருக்கவும். நாம் நயன் அல்லது பாலியஸ்டர் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்ட காலுறைகள் அணிந்தால் எங்கள் கால்களில் அதிக வியர்வை வருகிறது. காட்டன், கம்பளி அல்லது மூங்கில் போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட காலுறைகளை அணிய முயற்சிக்கவும். பல கடைகள் டீலர் எலக்ஸ்டிக் கொண்டு காலுறைகளை விற்கின்றன. அவை வீங்கிய குதிகால்களை வெட்டுவதில்லை. உங்களுக்கு குளிர்ந்த கால்கள் என்ற பிரச்சனை இருந்தால் இத்திரை அஞ்சொடுப்பதை விலை எடுத்து வேழுங்கள். உங்கள் கால்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மேலும் பல வழிகள் உள்ளன. தூய்மருந்து புகைப்பதால் எங்கள் கால்களின் இரத்த குழாய்கள் குறுகியதாக மாறலாம். இதனால் எங்கள் கால்களுக்கு இரத்தம் செல்லுவது கடினமாகிறது. இது அர்த்தம் என்னவென்றால், நமது காலில் எந்த ஒரு வெட்டு அல்லது காயம் இருந்தால் அது குணமடைய அதிக நேரம் ஆகலாம். அதிக எடை இருப்பதால் கால்கள் மற்றும் குதிகால் பிரச்சினை ஏற்படலாம், ஏனெனில் எங்கள் முழு எடையும் எங்கள் கால்களின் மூலம் தான் வருகிறது. சமநிலையான உணவை உண்டு, வழக்கமான உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான எடையை பராமரிக்க முயற்சிக்கவும். தோல் ஈரமாக இல்லாத போது அது கடினமாகவும் உலர்ந்ததாகவும் ஆகிறது. இந்த உலர்ச்சி மெதுவாக குதிகால் பிளவுகளை ஏற்படுத்துகிறது. சீதக்காலத்தில் அல்லது மீண்டும் மீண்டும் தண்ணீரில் வேலை செய்பவர்கள் அவர்களின் தோல் மேலும் விரைவாக உலர்ந்து விடுகிறது. எங்கள் குதிகால் மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கும். நாம் கால்களை மூடாமல் வெளியே சென்றால், உதாரணமாக செருப்பு அல்லது ஸ்லிப்பர்ஸ் அணிந்து சென்றால், தூசி, அழுக்கு மற்றும் உலர்ச்சி நேரடியாக தோலுக்கு சேதம் ஏற்படுத்தும். அடிக்கடி நேரம் முழுவதும் நிற்கும் மக்கள், உதாரணமாக ஆசிரியர்கள், சமையல்கள் அல்லது கடை பணியாளர்கள், அவர்கள் கல்லூரி இந்த இடத்தில் ஏற்படுகிறது. இந்த அழுத்தம் தோலை நீட்டிக்கிறது மற்றும் தோல் உலர்ந்திருந்தால் அடி வெடிக்கிறது. சரக்காலத்தில் தோலின் ஈரப்பதம் வேகமாக குறைகிறது மற்றும் அதிகமாக பாதிப்படைவது கால்களின் குதிகால் பகுதிகளே. குளிர்ந்த காற்று மற்றும் குறைந்த ஈரப்பதம் காரணமாக குதிகால் கடினமாகி பிளவுகள் ஏற்படுகின்றன. இதனால் நடக்கும்போது வலி மற்றும் சில நேரங்களில் தொற்று ஏற்படலாம். रोजाना उन्र अच्छी बटकेर ग्रिम का इस्तेमाल करने से त्वचा को गहराई से नमी मिलती है, तरारें पहरने लगती है, और पैर फिर से मुलायम और साफ नजर आते हैं. டயபிடிஸ், தைராய்டு, எக்ஸிமா அல்லது சோரியாசிஸ் போன்ற சுகாதார பிரச்சினைகள் கூட தோலின் ஈரப்பதத்தை பாதிக்கின்றன. டயபிடிஸ் நோயாளிகளில் குறிப்பாக கால்களின் தோல் விரைவில் உலர்ந்து மற்றும் சென்சிட்டிவ் ஆகிறது. இதனால் பிறந்த குதிகள் அதிகரிக்கிறது. இந்நிலையில் சோர்வைகள் வருகிறது. அப்படியென்றால் தாமதம் கூட அவசியம்.
மேடி பார்வ் வுட் கேர் கிரீம் அது கூட நேரடியாக வேட் பார்மா வலைத்தளத்திலிருந்து மட்டும் உங்கள் போனை வேட் பார்மா டாட் டைப் செய்யுங்கள். வேட் பார்மா வலைத்தளம் திறக்கும்போது தேடல் பார்ல் மேரி பார்வ் வுட் கேர் கிரீம் டைப் செய்யுங்கள். தேடுங்கள் மற்றும் ஆர்டர் செய்யுங்கள். வீட்டில் இருந்தபடியே இலவச டெலிவரி பெறுங்கள். ஆனால் கவனமாக இருங்கள், இந்த சலுகை குறுகிய காலத்திற்கு மட்டுமே உள்ளது. நீங்கள் என் பார்வ் வுட் கேர் கிரீமை அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ மற்றும் ஜியோ மார்ட் மூலமாகவும் எளிதாக ஆர்டர் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ தகவல் நிறைந்ததாக இருந்தால், இதில் சேம் அது மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.